ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்துக்காக நன்றி. நீங்கள் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே நன்றி தகப்பனே. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ டாடி. உன்னதமானவரே ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே நன்றி. இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி. இந்த நல்ல ஆராதனையில் இணைகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அழைத்து கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்புகிறதுக்காக நன்றி. நல்லவரே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. உங்கள் அன்புக்கும் உங்கள் பாசத்துக்கும் உங்கள் ஈவுக்கும் இரக்கத்துக்கும் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த நல்ல மாலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் இணைந்து ஆராதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே நம்முடைய இருதயம் அப்பாவுக்கு நேராக திரும்பட்டும். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துவோம். ஆமென் ஆமென் ஆமென். நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. தேவன் உங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவர். ஆமென். எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவர். அவர் விடுவிப்பதன் நோக்கமாகவே இருக்கிறார். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. அப்படியே நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே ஆவியில் நிரம்பி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவர் சமூகத்தில் இப்போ இறக்கி வைங்க. அவர் பார்த்து எவ்வளோ பெரிய தேவை இருந்தாலும் அவர் பார்த்துப்பார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் செய்து முடிப்பார். உங்களுக்காக செய்து முடிப்பார். அவர் சந்தேகம்லாம் வெளியேறட்டும். செய்வார். எனக்கு செய்வாரா பிரதர்? உங்களுக்கு தான் செய்வார். நீங்களும் பிள்ளை தானே? ஆமாம். ஏசப்பா சொன்னாங்க, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு பிள்ளை. அதே போல தான் நீங்களும். நீங்கள் தேவனுடைய பிள்ளை. எப்பொழுதும் உங்களுக்கு அவர் செவி கொடுப்பார். உங்கள் பிரச்சனையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். கட்டாயம் விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதம் இதுவரைக்கும் தேவன் கிருபையாய் நடத்தியிருக்கிறாங்க. 27 நாட்கள். நன்றி செலுத்துவோம் தேவன் செய்த நன்மைக்காக. ஆமென். ஆமாம். இனி செய்கிறத அவர் பார்த்துப்பார். முதல்ல செஞ்சதுக்கு நன்றி சொல்லுவோம். சுகத்தை தந்திருக்கிறார், பலத்தை தந்திருக்கிறார், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார், இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறார், தேவைகள் எல்லாம் சந்திச்சிருக்கிறார். ஆமென். நன்மைகள் செய்திருக்கிறார், இனியும் செய்வார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க. இதுவரைக்கும் என்னை நடத்தியதற்காக நன்றி. இனிமேல் என்னை நீங்கள் நடத்துவீங்கப்பா. ஆமென் ஆமென் ஆமென். என் அவிசுவாசம் எல்லாம் நீங்கட்டும். என் சந்தேகம் எல்லாம் நீங்கட்டும். சொல்லுங்கள். ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பீங்களா, ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? எனக்கு நன்மை நடக்குமா நடக்காதா? நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியங்கள் எனக்கு நடக்குமா நடக்காதா? எனக்கு ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதா? அப்படின்னு எதிலெல்லாம் சந்தேகம் இருக்கோ எல்லா சந்தேகம் வெளியேறட்டும். சொல்லுங்கள். ஆண்டவரே, என் சந்தேகம் எல்லாம் வெளியேறட்டும். என் அவிசுவாசம் எல்லாம் வெளியேறட்டும்ப்பா. தடைகள் எல்லாம் நீங்கட்டும். நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பதற்கு என்னென்ன தடை இருக்குது அதெல்லாம் நீங்கட்டும். இன்றே ரட்சனால் சொல்லியிருக்கிறீங்க. ஆமென். ஆமாம். நீங்கள் இன்றைக்கே என்னை ஆசீர்வதிக்க உங்களால் முடியும். என் தேவைகளை சந்திக்க முடியும். நீங்கள் செய்வீங்கப்பா. சொல்லுங்கள். எனக்கு சுகத்தை தர உங்களால் முடியும். எனக்கு பணத்தை தர உங்களால் முடியும். எனக்கு பலத்தை தர உங்களால் முடியும். ஆமாம். என் தீமையை என்னை விட்டு விரட்ட உங்களால் முடியும். இன்றே நீங்கள் செய்வீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கி போகட்டும். வேதத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தமிழத்தில் வந்து எல்லாரையும் உடனே சுகமாக்குனாங்க. ஏசப்பா வியாதின்னு வந்தாங்க, பிரச்சனைன்னு வந்தாங்க, எல்லாரையும் சுகமாக்குனாங்க, எல்லாரையும் விடுதலை ஆக்கினாங்க. ஆமென் ஆமென். வேதம் சொல்லுது. ஆமென்.
மரியாளுக்கு ஒரு குழந்தை பிறக்க அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர், விடுதலை ஆக்குகிறவர், காப்பாற்றுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல தகப்பனே, நன்றி. இந்த நல்ல ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமையான கரம் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாத வாக்கு தத்தம் நன்மையான இவைகளை பெற்றுக்கொள்வார்களாக. நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்று சொன்னீங்க. ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன் என்று சொன்னீங்கப்பா. அது அப்படியே நடப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. நான் அப்படியே ஆண்டவரே, இந்த மாதம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இன்னும் நிறைவேற வேண்டியது நிறைய இருக்குது, நீங்கள் செய்வீங்க, நாங்கள் நம்புகிறோம், செஞ்சிருவீங்கன்னு நம்புகிறோம் அப்படின்ட்டு. ஓகே, என்னென்ன தேவைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். இதெல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க, செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கும்போது இந்த மாதம் வாக்கு தத்துவம், செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு போய் பார்த்தேன். நான் என்னெல்லாம் கேட்டனோ அதுக்கேற்ற மாதிரியே பதில் வந்துச்சு. நீ உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் அப்படின்னு வருது. கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். ஆமாம், அதுதான் இந்த செப்டம்பர் மாத வாக்கு தத்தம். ரூத்து புஸ்தகத்தில் இருக்குது, கர்த்தர் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார். கையை தட்டி வேண்டியதெல்லாம் செய்வார். ஆமென். அதாவது வேண்டியபடினா நீங்கள் ஜெபம் பண்ணி வேண்டி கொண்டீங்க, அதை செய்கிறதில்ல. உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும், அந்த தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். கரங்களை தட்டி ஆமென். இந்த மாதமே முடியல, இது அடுத்த மாதமா? ஆமாம், இது உறுதிப்பாடு. அது ஆமாம், நடந்துருமா அப்படின்னா ஆமாம், உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் அவர் செய்வார், கட்டாயம் செய்து முடிப்பார். எத்தனையோ நம்புறீங்க? ஓகே, நான் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. எல்லா தடைகளை நீங்கட்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொல்லுங்க. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க. முடிவு வரைந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நம்பணும். அவர் சொன்ன வாக்கு தத்தம் எனக்கு நடந்தே தீரும். ஆமேன், ஆமேன். ஓரி மலர பசைமெலே பெரும். அவர் செய்வார், கட்டாயம் எனக்கு செய்வார், செய்து முடிப்பார். நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை தேவன் எனக்கு செய்து முடிப்பார் அப்படின்னு வைராக்கியத்தில் நிற்பீங்க. இப்போ சின்ன சின்ன தேவைகள் இருக்கும்போதே விசுவாசத்தில் பழகிறணும். இப்போவே நீங்கள் ஆண்டவரை நம்பி 100% அவரே நம்பி வாழ்ந்து பழகிறணும். இப்போ நம்ம தேவனை விட்டுட்டு வேற ரீதியில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அடுத்தடுத்து நமக்கு ரொம்ப பாரமாக போயிட்டே இருக்கும். அதான் பாருங்க, நம்ம ஊழியம் இப்போ தான் சின்ன ஊழியம். இப்போது ஊழியத்தினுடைய தேவை ஒரு மாதம் 50,000 ரூபா இருக்கும். இப்போ விசுவாசத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு தேவனை மட்டுமே நம்பி முழுமையாக தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டுட்டோம்னா, இந்த 50,000 நம்ம விசுவாசத்தோடு இருந்துட்டோம்னா அடுத்து 5 லட்சமாக மாறும், 50 லட்சமாக மாறும், 5 கோடியாக மாறும். அப்பவும் கொஞ்சம் கூட அசராமல் நிம்மதியாக இருக்கலாம். சரிங்களா? அதே தான் உங்களுக்கும். இப்போ உங்களுக்கு நிறைய தேவைகள், நிறைய குறைகள், பலவீனங்கள் இருக்கும். இப்போது கர்த்தரை அறியாமல், கர்த்தரை நம்பாமல், மனுஷங்களை நம்பி, உலகத்தாரை நம்பி, எதெல்லாமோ நம்பி வாழ்ந்ததுனால நிறைய கஷ்டத்துக்குள்ளே நம்ம போய் மாட்டியிருப்போம். ஆனால் இந்த நாளிலிருந்து தேவனை மட்டுமே முழுமையாக நம்பியிருந்து சார்ந்திருந்து அவரிடத்துல
நன்மையை பெற்றுக்கொள்ளு. பல அனுபவப்பட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாழ்க்கை. ஓகே, காட் பிளஸ் யூ. அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம். எத்தனை பேர் புரிஞ்சது? அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்க, கவலைப்படாதீங்க. இது எல்லாத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார். இப்போ அவரை நம்பி 100% அவரை நம்பி முழு மூச்சா அவரை நம்பி ஒவ்வொன்றிலிருந்தான் நீங்கள் விடுதலை ஆகுங்க. 100% கர்த்தரை மட்டுமே நம்பி இருங்க. ஆமே, எல்லா காரியத்தையும் தேவன் நேர்த்தியாக செய்வார். ஓகே, கர்த்தர் நல்ல ஒன்று சேர்ந்து ஆராதிப்போம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. அப்படியா? சரி, நெட்வொர்க் கரெக்டாக இருக்கா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொல்லுங்க. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க. ஆமே. நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஆமே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க. ஏதும் இல்லை என்ற கவலை எனக்கு இல்லை. நிறைய தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை குறித்த கவலையே இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அவர் தருவார். அது மேலே இருக்கிற கவலை எல்லாம் மாறட்டும். இது சரியில்லை, இது இல்லை, இது நடக்கலை, இது எப்படி நடக்குமோ அப்படிங்கிற அந்த கவலை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இப்பொழுதே உங்களை விட்டு நீங்கி போகட்டும். ஏதும் இல்லை அப்படிங்கிற கவலை எல்லாம் போகட்டும். என்ன துணையாளர் உங்களை விட்டு ஒரு பொழுதும் நீங்கவில்லை. ஆமே. ஆமாம், அவர் சொன்னதை கட்டாயம் செய்வார். அவர் நன்மையினால் திருப்தி ஆக்குவேன் வாக்கு பண்ணினார்னா கட்டாயம் செய்வார். இறுதி வரை நம்புங்க. இந்த மாதம் இறுதி வரைக்கும் நம்புங்க. கட்டாயம் தேவன் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். எங்கூட சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்தீர் தகப்பனவர், சொன்னதை செய்
எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க, என்னாலும் நடத்துவார். யாக்கோபு அப்பா விட்டு அம்மா விட்டு அண்ணனுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து, அனாதையா வெறும் கம்பை மட்டும் கையில் வச்சுட்டு போறாங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. கையை தட்டி இந்த வார்த்தைக்காக பிரதர் அண்ட் சிஸ்டர் நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா இதனை பார்க்கிற நீங்க இன்னைக்கு டேட்டுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட, உங்களுக்குன்னு எதுவுமே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. அப்படிலாம் சொல்ற மாதிரி என் வாழ்க்கையில் ஒன்றும் பெருசா இல்லை பிரதர் அப்படின்னா உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்படி சொல்லிக்கிற மாதிரி என்கிட்ட ஒன்றும் பெருசா இல்லை, பெருசா ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னு என்ன கொல்லப்படாது. உங்களை விட மோசமா வெறும் கையோட போன யாக்கோபை இரு பரிவாரத்தோடு திரும்பி வர பண்ணினார். கரங்களை தட்டி நம்புறீங்களா? அந்த அப்பா இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமே, நினைச்சு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாரு, அண்ணன் இருக்கிறான், சொத்து பத்தெல்லாம் இருக்கு. ஆனா எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லை. அடுத்தாப்புல எதிர்கால வாழ்க்கை என்னன்னே தெரியாது. போறமே மாமாவை தேடி கண்டுபிடிக்கணும், மாமா நம்மளை ஏத்துக்கிடணும், மாமா வீட்டில் பொண்ணு எடுக்கணும், அவங்க நம்மளை ஏத்துக்கிடணும். ஏகப்பட்ட குழப்பாங்க. அவன் இன்னைக்கும் குழம்பி போயிருப்பீங்கன்னா அடுத்து எதிர்காலத்தை குறித்து குழப்பத்தோடு இருப்பீங்கன்னா கவலைப்படாதீங்க. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். ஏதோ சும்மா உங்களை சொல்றதுக்காகலாம் இல்லை, சத்தியத்தை சொல்றேன். நான் பேசுகிற வார்த்தை தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை, ஜீவனுள்ள ஆவியுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை தான் உங்களை பலப்படுத்த போகுது. இந்த வார்த்தை தான் உங்களை வழி நடத்த போகுது. இந்த வார்த்தை தான் உங்களை தூக்கி நிறுத்த போகுது. இந்த வார்த்தை தான் உங்களை கட்டி எழுப்ப போகுது. இந்த வார்த்தை தான் உங்களை வாழ வைக்க போகுது. இந்த வார்த்தை தான் உங்களை சாட்சியை நிறுத்த போகுது. ஆமென் ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், 100%. நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையை உங்களுக்கு வேலை செய்யும். இந்த வார்த்தையை உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தையை உங்களை தூக்கி நிறுத்தும், உங்களை சாட்சியை வாழ வைக்கும். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? யாக்கோபு வெறும் கையோட போனார். சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் தேவையெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. ஆமென். யாக்கோபோடு கர்த்தர் சொன்னார். ஆமென் ஆமென் ஆமென். என்ன சொன்னாங்க? ஆதியாகமும் எடுங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெறும் கோலும் கையோடு போன யாக்கோபு என்ன சொன்னாங்க? ஏசப்பா ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஈசாக்கு யாக்கோபை அழைச்சி ஆசீர்வதிச்சு அனுப்பிட்டாப்புல. கூப்பிட்றாப்புல. போகும்போது ராத்திரி ஆயிட்டு படுத்திருக்கிறாப்புல. இதுக்கு மேலே பயணம் பண்ண முடியாது. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் பிரதர், இதுக்கு மேலே வழியே தெரியாமல் இருட்டாக இருக்குது, பிளாங்காக இருக்குது, என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமிச்சுட்டு அப்படின்னா வெளிச்சம் போயிட்டு இருளாகி போச்சு. வாழ்க்கையில் இருட்டில் உட்காந்துருப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். எழும்பி பிரகாசியுங்கள், உங்கள் ஒளி வந்தது. ஆமே, கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உலகத்திலே எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான தேவன் நீங்களும் நானும் கும்புற தேவன். ஆமே. சரி, அப்போ அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையில் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அதை நம்ம பாடுவோம். தேவனை உம்மதண்டை அந்த பாட்டில். யாக்கோபை போல போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் உண்மை கிட்டி சேருவேன் அப்படின்னு பாடுவோம். அந்த மாதிரி நம்மால் எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி பயங்கரமாக இருக்கு. ஆனாலும் தலையில் கல்லை வச்சுட்டு நிம்மதியாக படுத்துட்டாப்புல. படுத்திருக்கிறவனை பார்த்து சொல்கிறார். அப்படித்தான் இன்னைக்கு இருட்டாக இருக்குன்னா, எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோடு இருக்கிறீங்கன்னா, வெறுமையாக இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை தான் சொல்கிறார். இப்போ யாக்கோபு படுத்திருக்கிறாப்புல. அப்போ தேங்க்யூ டாடி ஹல்லேலூயா.
அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். யாக்கோபிட்ட சொல்லுங்க, யாக்கோபிட்ட கர்த்தர் நேரடியாக வந்து தட்டி எழுப்பி பேசலை, கனவுல சொல்கிறேன். உங்களுக்கும் இன்னைக்கு ஏசப்பா நேரில் வந்து சொல்லலை, என் மூலமாக சொல்கிறேன். ஆமென், அல்லேலூயா, தேங்க்யூ டாடி. ஆமென், 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 ஆமென். ஓ, நீங்கள் போகிறது ஏஜி சர்ச்சு தானா? ஓகே, சூப்பர், காட் பிளஸ் யூ. கத்த நல்லது. ஓகே, காட் பிளஸ் யூ. சரி, நல்லா புரிஞ்சுக்குவாங்க எனக்கு அன்பானவர். ஆமென், ஆமென், ஆமென். அப்போது யாக்கோபு படுத்திருக்கிறாப்புல கத்த சொல்கிறார். இன்னைக்கு கத்தர் உங்கள்கிட்ட என் மூலமாக பேசுகிறார். ஆமென். நீங்கள் சொப்பனெல்லாம் பார்க்கல, நேரில் கத்தர் என் மூலமாக பேசுகிறார். ஆமென். அப்போ சொல்கிறாரு, அப்போ வானத்துக்கும் பூமிக்கும் ஏணி வச்சிருக்கிற மாதிரி தேவ தூதர்கள் ஏறுறதாகவும் இறங்குறதாகவும் பார்க்குறாப்புல. அதுக்கு மேலே வந்து கத்தர் சொல்கிறாரு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமாகிய கத்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். கரங்களை தட்டி இன்னைக்கு ஆமென், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். நீங்கள் ஆபிரகாமுடைய குமாரத்திகளாக இருக்கிறீர்கள், குமாரர்களாக இருக்கிறோம். ஆமென். அதனால் ஆமாம், கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பூமியே உனக்கு தருவேன் அப்படின்றார். கையை தட்டி என்ன சாமி பாருங்க, வாழ்கிறதுக்கு வழியே இல்லாமல் எதிர்காலத்தை குறித்த கவலையோடு இருக்கிறவனை பார்த்து பூமியே உனக்கு தான்டா, இந்த பூமியே உனக்கு தான், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். ஒன்றுமே இல்லை சார், பொண்ணு பார்க்க இனிமே தான் போகணும். கையை தட்டி பொண்ணே இனிமே தான் பார்க்கணும் சார். பொண்ணு தருவாரா? மாமா பொண்ணை கொடுன மாதிரி மாமா பொண்ணு தருவாரா தரமாட்டாரானே தெரியாது. அப்பா சொல்லிட்டார், போய் கல்யாணம் பண்ணிட்டு வாடா, அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்காடா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டார். சரிங்களா? ஆமேன், ஆமேன், ஆமேன். அந்த ஆசீர்வாதம் மேலே இருக்குது. கையை தட்டி சீரியஸா, ஈசாக்கு எப்படி ஆசீர்வாதத்தானோ அப்படியே நடந்துச்சு. அப்படித்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்கிறதுனால என் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமே, எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேறும். ஆமே, தேங்க்யூ டாடி. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, பொண்ணே நம்ம பார்க்கல, சொல்கிறார், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். உனக்கு கல்யாணமாகும், உனக்கு பிள்ளைங்க பிறப்பாங்க, நிறைய இருக்கும்டா. நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். மேற்க தெற்க வடக்க தெற்க ஃபுல்லாக எல்லா இடமும் நீ உயர்த்தப்படும் அப்படின்றார். உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படி சொல்லிட்டு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் ஆமே உன்னை காத்து. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருந்து நான் போகும் வழி எல்லாம் என்னை காத்து இந்த தேசத்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரம் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கரங்களை தட்டி, கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யும் வரம் என்னை கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி ஆமேன், ஆமேன், ஆமேன். டக்குன்னு யாக்கோபு முழிச்சிட்டாப்புல, நித்திரை தெளிந்து சொல்றார், மெய்யாகவே கர்த்தர் இங்க இருக்கிற அப்படின்ட்டாப்புல. ஆமீன். ஆமா, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேற இல்லை அப்படின்ட்டாப்புல. சொல்லுங்க, கரங்களை தட்டி. சொன்ன வார்த்தை நடந்த பிறகு இது தேவனுடைய வீடுன்னு நம்பலை, வார்த்தை வந்தப்போயே நம்பிட்டாப்புல. அப்படித்தான், இது தேவனுடைய வீட்டிலேருந்து தான் வருது உங்களுக்கு வார்த்தை. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. தகப்பனவர் சொன்னதை செய்கின்ற
விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனே, தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஆராதனைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா, நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம். ஆமென். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. இப்போ அப்பா விட்டுலாம் பிரிஞ்சு போறாப்புல இல்லையா? எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட. 28 சொல்றார், மக்களே நீங்களாம் பொண்ணு எடுக்க வேண்டாம், நீ உங்கள் அண்ணன் வேற உன்னை கொல்லத்து உன் மேலே பயங்கர காண்டில் இருக்கான், நீ உங்கள் மாமா ஊருக்கு பேர் சரியா அப்படின்ட்டாப்புல. அப்படியே அனுப்பி வச்சிட்டாங்க. அம்மா அப்பா சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அண்ணன் கோவத்தில் இருக்கிறாப்புல. பிரிஞ்சு போகிறாப்புல யாக்கோபு. ஒன்றுமே தெரியாது, எதையுமே கொண்டு போகலை, வெறும் கோல் தான். ரொம்ப தூரம் இருக்குது மாமா ஊர். அங்கே போனால் மாமா ஏற்றுப்பாரா, பொண்ணு தருவாரா, இப்படிலாம் பல கேள்விகள். இதோடு போகும்போது தான் ராத்திரி ஆகிட்டு, சரி இங்கே ஒரு இடத்துல படுப்போம். தலையில் தலகு மாட்டில் கல்லை வச்சுட்டு படுத்துட்டாப்புல. கர்த்தர் தரிசனம் ஆகிட்டாரு. தரிசனமாகி சொல்கிறார், நான் உன்னை பெருக பண்ணுவேன்டா, நீ படுத்திருக்கிற பூமியெல்லாம் உனக்கு தருவேன், நீ வடக்க தெற்க மேற்க கிழக்கெல்லாம் பரம்புவேன், உனக்குள்ள சந்ததிக்குள்ள பூமியில் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும், இப்படிலாம் சொல்கிறார் கர்த்தர். சரிங்களா? சொல்லிட்டு சொல்கிறாப்புல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்ற. ஆமென். ஆமாம், அப்படி சொல்லிட்டாங்க. பாருங்கள், 28 இது நடக்குது. 35 எடுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 38 நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆ 27 கையை தட்டி. ஆமை, ரொம்ப முக்கியமான வசனம். ஆதியாகமம் 35:27. பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மமரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். கையை தட்டி. எங்கே வந்தாப்புல? யாருக்கிட்ட வந்தாப்புல? ஈசாக்கினிடத்தில் வந்தான். கையை தட்டி. ரொம்ப 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 முக்கியம். ஈசாக்கு விருத்தாபியமும் பூரண ஆயுசுள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். கையை தட்டி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆமேன், ஆமேன், ஆமேன். என்ன நல்ல தேவன் பாருங்க. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் புரிஞ்சுது? பிரதர் அண்ட் சிஸ்டர், வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தொடங்குது. வாலிப நாட்களில் அப்பா அம்மா பிரிஞ்சு அண்ணன் கோவத்தில் இருக்கிறான், பகை, பயங்கரமான பகை, வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், நான் இருக்கிறேன்டான்ற, நான் உன் கூட இருந்து
உன்னை காப்பாற்று அப்படின்றார். எந்த அளவுக்கு நான் உன்னை இங்கே திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இதே இடத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னார். அதே இடத்துக்கு மட்டும் கொண்டு வரலை, இந்த இடத்துக்கு மட்டும் வரல, படுத்திருந்த இடத்துல பேசினார் இல்லையா, அங்கே மட்டும் திரும்பி வர பண்ணலை, அதுக்கும் மேலே இவங்க அப்பா வீட்டோட சேர்த்தார். அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு சாகிற நிலைமையில் இருந்த, கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஏசா அவங்க கூட கை கோர்த்து இந்த அப்பாவை 2 பேரும் அடக்கம் பண்ணாங்க கையை தட்டி. ஈசாக்கின் இடத்தில் வந்து சேர்ந்து அப்பாவை பார்த்தா யாக்கோபு. அதனால தான் அழகா பாட்டு எழுதியிருக்காப்புல, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவீர், நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி. இன்னைக்கு தான் மெசேஜ் போ. ஆமென் ஆமென் ஆமென். எத்தனை இருக்குது பிரயோஜனமாக இருக்குது, எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்கிறேன் மறுபடியும் இந்த வார்த்தையை தேவன் என்னோட உணர்த்தினால சொல்கிறேன். யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டுட்டு, இப்போ நான் சொந்த ஊரை விட்டு தான் வந்து இங்கே வந்து ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன், சரிங்களா? தூத்துக்குடியை விட்டு நான் நாகர்கோவில் வந்து ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். நிறைய பேர் திருமணமாகி சொந்த ஊரை விட்டு அசலூரில் போய் வாழ்ந்துட்டுருப்பீங்க, சரிங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை ஆமென். ஆமாம், சொந்த ஊரை விட்டுட்டு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, ஆமென் ஆமென், கர்த்தர் உங்களுக்கு தான் பேசுகிறார். ஆமென் ஆமென். கர்த்தர் அதே இடத்துல அவங்களை உயர்த்துவார். கர்த்தர் யாக்கோப லாபான் வீட்டுக்கு போனார், மாமனார் ஊர்லேயும் உயர்த்தினார், கையை தட்டி மாமனார் ஊர்லேயும் உயர்த்திந்தார். அதோடு மட்டும் இல்லை, சொந்த தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தார், இரு பரிவாரங்களோடு கொண்டு வந்து சேர்த்தார். ஆமென். அது வரைக்கும் அப்பா உயிரோடு இருந்தார், 180 வயசில் உயிரோடு இருந்தார் ஈசா. கையை தட்டி இருக்கிறீங்களா? ஆமென். மோசையினுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை? 120. நம்ம 120 140 யோபு அப்படின்ட்டு இருப்போம். 180 ஒருத்தர் இருக்கார் ஈசாக்கு, ஒரே மனைவி உடையவன். கரங்களை தட்டி. ஆபிரகாம் எத்தனை? ஆபிரகாமுடைய ஆயுசு நாட்கள் 175. ஈசாக்குடைய ஆயுசு நாட்கள் அவன் கூட அவன் 180. அதனால்தான் இந்த யாக்கோபு சொல்றாரு, என் ஆயுசு நாட்கள் என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்கள் போல அல்ல. எங்கள் அப்பாலாம் ரொம்ப சீனியராக வாழ்ந்தாங்க ஐயா. ராஜாவை பார்த்து, பார்வோனை பார்த்து சொல்லுவாப்புல, எங்கள் அப்பாலாம் 180, நான்லாம் கம்மி தான் அப்படின்பாப்புல. யார்? யாக்கோபு சொல்லுவாப்புல, சரிங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் சொல்கிறேன், கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிற வார்த்தை. எனக்கு அன்பானவர்கள், நீங்கள் சொந்த ஊரை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு திருமணம் பண்ணி போயிருக்கலாம், வேலைக்காக ஆண்கள் போயிருக்கலாம். ஆமாம், நான் இந்த மாதிரி ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி தகப்பன் வீட்டை விட்டு, ஊரை விட்டு, யாரெல்லாம் போய் எங்கேயோ இருந்து வாழ்ந்துட்டுருக்கிறீங்களோ, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேள்விக்குறியோடு இருப்பீங்கன்னா, நான் எழுதித்தரேன், தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு சொந்த ஊருக்கு கெத்தாக போவீங்க. கையை தட்டி ஆமென் 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 ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நிறைவேறும். ஆமென். சொந்த ஊருக்கு கெத்தாக போவீங்க. கர்த்தருடைய பிள்ளையா, சாட்சியா நீங்கள் வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையும் பரம்புவீர்கள். ஆமென். கர்த்தர் சொன்னதை உங்களோடு கூட இருந்து நிறைவேற்றுவார். எழுதி தர இயேசுவின் நாமத்தினால் கட்டாயம் நம்ம நடக்கும். கரங்களை தட்டி ஆமென். நல்லபடியாக வெற்றியோட ஜெயத்தோடு உங்கள் ஊரில் காலடி எடுத்து வைக்கிற நாள் வரும். எத்தனை நம்புறீங்க? நீங்கள் எதிர்பார்த்ததை விட, நீங்கள் விரும்பின மாதிரி ஒரு வாழ்க்கையை விட மேலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சொந்த தேசத்தை மிதிப்பீங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. நடந்தே தீரும். கரங்களை தட்டி எழுதி வைங்க. நோட்டை போட்டு நோட்டில் எழுதி வைங்க. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என் சொந்த தேசத்துக்கு திரும்ப பண்ணுவார். நீங்கள் எது சொந்த தேசம் நினைக்கிறீங்களோ அது. நான் தூத்துக்குடி, அங்கே ஒரு நாள் காலை எடுத்து வைப்போம். அன்றைக்கு தேவன் நம்மை வெகுவாய் ஆசீர்வதித்திருப்பார். நீங்களும் அப்படித்தான். ஆமென் ஆமென் ஆமென். சொந்த தேசத்துக்கு திரும்பும்போது தேவன் வெகுவாய் ஆசீர்வதித்திருப்பார். அப்படியே பிளஸ் பண்ணுறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. அது வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்களை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார்.
துணையாளர் உங்களோடு கூட இருக்கிறார். எதிரே நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் ஓட்டத்தில் நீங்கள் தனிமையே கிடையாது. இன்னையிலேருந்து முடிவெடுத்துருங்க. உங்கள் ஓட்டத்தில் நீங்கள் தனிமையே கிடையாது. நேசித்தவர் உங்களை வெறுக்கிறதும் கிடையாது. ஏசப்பா உங்களை ஒரு நாள் வெறுக்கிறது கிடையாது. அவர் உங்களை தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். கரங்களை தட்டி எத்தனை நம்புறீங்க? இந்த பாட்டு நான் சண்டே சர்வீஸ்க்காகவும் நாங்கள் யாருக்குனே பாடி ப்ரீமியர் எடுத்தோம். அது பாதியிலே போக்காகி போச்சு. அதனால் இந்த நாளைக்கு தான் இதை ப்ரீமியருக்கு எடுக்கலான்னு இந்த பாட்டை வச்சுருந்தேன். ஆனால் கர்த்தர் உந்துனதுனால இன்னைக்கு பாடுனேன். இதுவே மெசேஜ் ஆகிட்டு. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே உங்களை ப்ளஸ் பண்ணுறேன் பிரதர்ஸ். எத்தனை பேருக்கு நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? நம்பிக்கை இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது யாக்கோபு எந்த அளவு விசுவாசித்தான்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிறீங்களா? அந்த யாக்கோபை தானே கர்த்தர் ஆசீர்வதித்து இஸ்ரவேலாய் மாற்றி இன்னைக்கு இஸ்ரவேலுங்கிற நாடு இன்ன வரைக்கும் அப்படி தொனித்து கொண்டே இருக்கு. இஸ்ரவேல் இஸ்ரவேல் இஸ்ரவேலுங்கிற பேர் பெருமை அடைஞ்சிட்டே இருக்கு. கையை தட்டி உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார். கரங்களை தட்டி அவரே தகப்பனாக இருக்கிறார். எந்த பிசாசுடைய பொய்யை நம்பாதீங்க. அவன் சொல்லுவான், நீ உன் வாழ்க்கைலாம் இப்படியே இருக்காது, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, உன் ரேஞ்ச் என்ன, உனக்கெல்லாம் எப்படி நம்பிக்கை வருது, உன் வாழ்க்கை முன்னேறின்னு ஒரு நம்பிக்கை வருதா அப்படின்லாம் சொல்லுவான். நம்பிறேன் போடா. ஆண்டவரே என் பக்கம். என் நேசித்தவர் என் துணையாளர் என்னை விட்டு ஒருபோதும் விலகுறதில்லை. எத்தனை நம்புறீங்க? நமக்குள்ளே அவர் என்றென்றைக்கும் வாசமாக இருக்கிறார். அப்போல்லாம் உங்களை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எதுனாலும் எங்கே சுற்றினாலும் கொண்டு வந்துடுவார். தற்காலிகமாக ஏதோ சில காரியங்கள் நடந்த உடனே அவர் வேடிக்கை பார்த்துட்ருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அவர் தரமாக செய்வார், செய்து முடிப்பார். உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் சிலுவையில். ஓகே, எங்களோட சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒன்று சேர்ந்து ஆமேன் உணர்ந்து பாடுங்க. கவலையெல்லாம் மறந்து பாடுங்க. முடிவு பறிந்த நிலை நிற்கிறவர்களை ரட்சிக்கப்படுவோம். ஆமேன். எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகுவதாக, எல்லா பயங்களும் வெளியேறுவதாக. ஆமேன். சொல்லுங்கள், எங்கள் அப்பா ஊருக்கு சொல்லுங்கள், எங்கள் அம்மா ஊருக்கு. ஆமேன். நான் பிறந்த ஊருக்கு கர்த்தர் என்னை கெத்தா கொண்டு போய் சேர்ப்பார். கையை தட்டி நான் இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணி எல்லா காரியத்திலையும் ஆமேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஆமேன், உலகபூர்வமான எல்லா காரியத்திலையும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை மேன்மைப்படுத்தி என்னை தகப்பன் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். நான் பிறந்த வீட்டுக்கு போவேன். நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளையாக போவேன். வெற்றியோடு போய் இறங்குவேன். ஆமேன் 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 ஆமேன். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓ ரீமாலரபா ஷெபெலே பெலே 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 பெனனனனரபோ. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமேன் ஆமேன். நீங்கள் திருப்தி அடைகிற வரைக்கும் விட மாட்டேன். உங்களுக்கு தெரியணும், எப்படி இருந்தானா இன்னைக்கு சூப்பராக இருக்க ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம்பான்னு சொல்கிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். கரங்களை தட்டி அது வரைக்கும் ஊர் பக்கம்லாம் போயிடாதீங்க. ஒருவேளை எமர்ஜென்சியாக இருந்தால் போங்க, போகக்கூடாதுன்ட்டு இல்லை. எமர்ஜென்சியாக இருந்தால் போயிட்டு சரட்டுன்னு வந்துடுங்க. சரட்டுன்னு போயிட்டு சரட்டுன்னு வந்துடுங்க. ஆமாம், ஒரே ஒரு வைராக்கியம் தான் இருக்கணும். இதே ஊரில் நான் தேவனுடைய பிள்ளையா எல்லாரும் மத்தியில் ஒரு சாட்சியா ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வந்து இறங்கணும் அப்படின்னு வைராக்கியமாக இருக்க தேவன் செய்து முடிப்பார். எத்தனை நம்புறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவார். சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஓ ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை.
அவர் கூட இருந்தார். ஆனாலும் யாக்கோபு வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை. ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். யாக்கோபு தேவ சித்தத்தின்படி சிலது செய்வார், சித்தமே இல்லாமல் சிலது செய்வார். பாயை கொடுத்து சிலதை கமிட் பண்ணிடுவார். அப்படி நிறைய கஷ்டங்கள், ஏமாற்றங்கள். மாமா நிறைய ஏமாத்தினார், அவ்வளோ கஷ்டப்படுத்தி வேலை வாங்கினார். பயங்கரமான காரியங்கள் நடந்துச்சு. மச்சனை மாறெல்லாம் ஒரே பிரச்சனையை கொடுத்தாய். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் விலகலையே. கர்த்தர் விலகவே இல்லை. கர்த்தர் அவனும் ஆசீர்வதிச்சுட்டே தான் இருந்தார். கர்த்தர் அவனை பெருக பண்ணிகிட்டே தான் இருந்தார். கூட இருக்கிற மாமனாருக்கு தெரியுது கர்த்தர் இவன் கூட இருக்கிறார், அதனால தான் நம்ம இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறோன்னு புரிய வச்சார். ஆமே சொல்லுங்கள். 1000 பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறத புரு பண்ணிகிட்டே இருப்பார். கர்த்தர் உயர்த்திட்டே இருப்பார். ஆமே நாமே நாமே நாமே. எத்தனை நேரம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமே நாமே. ஒரு நாள் வந்தது, நீ கிளம்புப்பா பேசாட்டில் அப்படின்ட்டார். இப்போதும் போதும், நீ இங்கே இருந்தது போதும், நீ கிளம்பு அப்படின்ட்டார். அப்போ தான் கிளம்பி வாரா. ஆமே. அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஏசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த நல்ல மாலை ஆராதனையில் தேவனுடைய சமூகத்தில் இணைந்திருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஆமே உங்களை உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு, உங்கள் சொந்த ஊருக்கு சூப்பராக தேவன் கொண்டு போய் ஒரு நாள் சேர்ப்பார். சாட்சியாக நிறுத்துவார். தேவன் உங்களோடு கூட இருப்பதை உலகம் அறிந்து கொள்ளும். கரங்களை தட்டி நல்ல 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 அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து பாடுங்க. ஆமே. எல்லா குறைகளும் நீங்கி போகட்டும். சொல்லுங்க. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஓ, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. ஓ, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. எத்தனை நேரம் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஊழியத்தில் முன்னாடி ஒரு சிஸ்டர் இருந்தாப்புல, பழைய ஆளுகளுக்கு தெரியும், நான் சொல்ல வரும்போது புரியும். அவங்களுக்கு சொந்த ஊர் நாகர்கோவில், இருக்கிறது வெளியூர். என்ன சொல்கிறதுக்கு, என்னது இருக்கிறது, என்ன சொல்கிறது, குழு என்ன கொடுக்கறதுக்கு, நெல் விளையிற பூமி, செழிப்பான பூமி. எனது கஜானாவா, தமிழ்நாட்டின் உணவு களஞ்சியமா, நெற்களஞ்சியமா. சரி, இருக்கிறது அங்கே மூலியத்தை முன்னாடி இருந்தாப்புல. அப்போது அவங்க சொல்லுவாங்க, வாழ்க்கையில் நிறைய குறைவில் இருக்கிறேன் ஜோரம், நான் நாகர்கோவிலுக்கு வரணும், நல்ல நிலைமைக்கு வரணும், அப்போ கண்டிப்பாக தேசத்துக்கு வரணும் அப்படின்னாப்புல. கர்த்தர் சாட்சியாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருந்த நிறைய பிரச்சனை சால்வ் ஆச்சு. என்று சொன்னலாம் நிறைய குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைங்க வாழ்க்கையில், கணவன் மனைவி வாழ்க்கை எல்லாத்துலேயும் நிறைய குறைகள் இருக்குது. சொந்த பந்தங்கள் உறவு மேலே நிறைய பாசம் இருக்குது. எங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் நாகர்கோவில், அது ஒன்றே ஒன்று தான் குவாலிஃபிகேஷன். எங்களுக்கு நாகர்கோவிலுங்கிறதுனால, ஊழியம் செய்கிறதுனால என்னை ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம லைவில் முன்னாடி பார்த்தாப்புல
கத்தர் அப்போது ஒரு நாள் இதே மாதிரி ஒரு லைவில் ஆண்டவர் பேசினார். அது முடிஞ்ச பிறகு அவங்க என்கிட்ட பேசினாப்புல. இன்றைக்கி சொன்ன மெசேஜ் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அப்போது ஜெபம் பண்ணும்போது கத்தர் மறுபடியும் உறுதிப்படுத்தினார், கவலையே படாதீங்க, சொந்த தேசத்தை திரும்புவீங்க. நான் விரும்புகிறதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு நல்ல திருமண காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு கத்தர் கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு கத்தர் சாட்சியாக சொல்கிறேன். மூத்த அவங்க 3 பிள்ளைகளில் 3 பிள்ளைகளுக்கு சூப்பராக திருமணம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க குடும்ப வாழ்க்கையே வேறு லெவலில் மாறிச்சு. கணவன் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள்னு பயங்கரமாக செழிப்படைய ஆரம்பித்தாங்க. பிள்ளைகளுக்கு அடுத்து திருமண காரியங்கள் நேர்த்தியாக சூப்பராக பெஸ்ட்டாக பெட்டராக நடந்துச்சு. அந்த அளவுக்கு தேவன் நிறைவேற்றினார். ஆமென். இப்போ வந்தாலும் கெத்தாக வருவாங்க. அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். தேவன் ரொம்ப நல்லவர் பாருங்க. தேவனாலும் கூட அது ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும், ஜீவனுள்ள சாட்சி. அவங்க விரும்புகிறத திருமண காரியங்கள் நல்லா நடக்கணும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ நல்லா இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். அப்படி எல்லாருக்கும் நடக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இதனை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். மறுபடியும் ஆண்டவர் அந்த வார்த்தையை நினைப்பூட்டுறதுனால சொல்கிறேன். உங்கள் சொந்த ஊருக்கு நீங்கள் போவீங்க, சொந்த இடத்துக்கு போவீங்க. எங்கே தலை குனிஞ்சுங்களோ அதே இடத்துல தேவன் உங்களை தலைநிமிர பண்ணுவார். நம்புறீங்களா? ஓகே, காட் பிளஸ் யூ. நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? எழுதி வைங்க. எனக்கும் நடக்கும். என் வாழ்க்கையில் இருக்கிற குறையெல்லாம் நீங்கும், கஷ்டங்கள்லாம் மாறும். பொருளாதாரத்துலலாம் பெரிய பெருக்கத்தை பார்த்தாங்க. உண்மையிலே அவ்வளோ அந்த டைமில் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ குறைவில் இருந்தாங்க. தேவன் சூப்பராக நடத்தி இன்றைக்கி நேர்த்தியாக வச்சுருக்கிறார். சரிங்களா? ஆமாம். ஒரு கல்யாணம் பண்ணோன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். 3 பிள்ளைகளுக்கு கிராண்டாக கல்யாணம் பண்ணோன்னா அவன் நல்ல சம்பந்தம் ஊழியக்காரங்க குடும்பத்தில் அமையன்னா அதான் சொல்கிறேன். உங்களுக்கு நடக்கும்ன்றேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டாயம் நடக்கும். கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பார் நடந்தே தீரும். அது தேவன் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, நான் சொல்கிறதில்ல. தேவன் உங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிற திட்டம் அது நிறைவேறியே தீரும். மத்தேயு எழுதின சுவிசேஷம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க் யூ டாடி. 17வது அதிகாரம். இதில் ஒரு வார்த்தை, ஒரு 3 காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேங்க் யூ டாடி. ஹல்லேலூயா. 17 18 நினைக்கிறேன், பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 18வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 18. தேங்க் யூ டாடி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 19. தேவன் என்னோடு சொன்ன ஒரு வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையின்படியே, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியினை ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். முந்தின வசனம் 18 வாசிப்போம். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிசாசுடைய பெரிய தந்திரம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாதபடிக்கு நீங்கள் யாரோடையா சேர்ந்து ஒருமனப்பட்டீங்கன்னா நல்லது நடந்துடும். அவங்கள மேலே கை வைப்பான். அந்த ஒருமனதின் ஆவியை கெடுப்பான், பிரிப்பான். அங்கே தான் உங்களை அடி வாங்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, சரிங்களா? உங்களுக்கு இதை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம மக்களுக்கும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உடனே தெரியப்படுத்துங்க. நான் ஊழியத்துக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவன் நன்மை செய்வார். கரங்களை தட்டி இந்த ஊழியத்தினுடைய தேவைகளுக்காக ஒரு சிஸ்டர் கமிட் பண்ணும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒருத்தவங்க கமிட் பண்ணும்போது, பிரதர் ஜெபம் பண்ணுவோம் பிரதர், நான் இவ்வளோ கமிட் பண்ணுறேன், நம்ம அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம்னாப்புல. சரி, அவ்வளோதான் செஞ்சோம். ஓகே அப்படின்ட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த காரியத்துக்காக விரும்புகிறாங்க, கர்த்தர் வாக்கிய செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லியிருந்த இந்த மாதம் கமிட் பண்ணி ஒருமனப்பட்டோம். அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் கிருபையில் அதை செய்து முடிக்க தேவன் கிருபை செய்தார். கையை தட்டி இந்த மாதமே நிறைவேற்ற தேவன் கிருபை செய்தார். இப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க.
எந்த ஒரு குறைச்சலில் நீங்கள் இருந்தாலும், எந்த தேவையில் இருந்தாலும், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஆமேன். ஆமாம், ஃபோன் பண்ணுங்கள். ஆமேன். மொபைல் நம்பர் தெரியும், நம்ம தம்ப்நெயிலில் இருக்குது, அதை பார்த்து ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் காரியத்தை தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு முனைப்படும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். எத்தனை நம்புறீங்க? ஆமேன். ஆமேன். சொல்லுங்கள். 2 பேர் ஒருமனப்பட்டீங்கன்னா, உலகத்திலே 2 பேர், உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை குறித்து, எந்த காரியத்தை குறித்தாகிலும் கரங்களை தட்டி, ரொம்ப முக்கியம், எதுவாக இருக்கட்டும், சின்ன விஷயம் பெரிய விஷயம் எதுவாக இருந்தாலும் ஒருமனப்பட்டிருந்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து இது நடக்கணும்ப்பா, உங்கள் நாமத்தினால் இது நிறைவேறும் ஆண்டவரேன்னு ஒருமனப்பட்டீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று அவர்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கரங்களை தட்டி, உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை. எனக்கு அன்பானவர்கள், நீங்கள் ஒருமனப்படும் போது, நம்ம ஒருமனப்படும் போது அது உங்களுக்கு நடந்தே தீரும். ஆனாலும் உங்கள் வீட்டில் எந்த காரியமாக இருந்தாலும் ஒருமனப்படுவோம், கர்த்தர் செய்வார். ஒருமனப்படுறது மேட்டரில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கும். ஓகே, கர்த்தர் நல்ல. நான் அப்படியே பிளஸ் பண்ணுறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தின் நிமித்தம் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்றார். ஆமென். நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு, நான் கூட இருக்கிறேன். அவருக்கு முன்னாடி ஒரு காரியத்தை குறித்து பேசும்போது அது நடக்காமல் இருக்குமா? எத்தனை புரியுது? அதனால் இதில் உறுதியாக இருங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. நான் அப்படியே பிளஸ் பண்ணுறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வச்சுட்டு இருக்காதீங்க. சரீர பலவீனமாக இருக்கட்டும், சின்ன தலைவலின்னா கூட பாருங்கள், ஜோம் பண்ணுங்க, போதா பாருங்கள், போனாலும் போட்டனாலும் ஒரு ஃபோனை போட்டு ஊழியத்துக்கு சொல்லிட வேண்டியதானே. ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டுருங்க, ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுடலாம். தெரியப்படுத்திருங்க. பிரச்சனை வச்சுக்கிட்டே இருக்காதீங்க, விரட்டிடணும். வியாதி, வறுமை, கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்ப சண்டை சச்சரவுலாம் இருக்கவே கூடாது. பிரதர் அண்ட் சிஸ்டர், இருக்கவே கூடாது, இருக்காது. நான் நம்புகிறேன் நிறைய குடும்பங்கள் அப்படி நல்லா இருக்கிறாங்க. சரிங்களா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, முதலாவது காரியம், என்ன பிரச்சனை இருந்தாலும், எந்த தேவை இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருக்கட்டும், எந்த நேரமாக இருக்கட்டும், உடனே ஃபோன் பண்ணுங்கள். ஒருமனப்படுவோம். கர்த்தர் பெரிய விடுதலையை கர்த்தர் தந்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார். உங்கள் நல்ல வாழ்க்கை தான் முக்கியம். யாரையும் பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. பிரதர் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க நினச்சேன், அப்படிலாம் நினச்சிடாதீங்க. நேற்றுக்கு காலையில் பிரிமியர் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாப்புல, கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் வச்சு. சரிங்களா? அதனால் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை பொறுத்து கண்டிப்பாக பேசிடுவோம். சரிங்களா? அதனால் தயவுசெய்து இது பிசாசை வீட்டில் விடாதீங்க. கஷ்டத்தோடு வாழக்கூடாது, கவலையோடு வாழக்கூடாது. அப்புறம் நான் கர்த்தர் நல்ல ஊழியத்துலேருந்து எனக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொன்னால், ஆமாம், எனக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அதனால் தயவுசெய்து சரி பண்ணிக்காங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. 2வது முக்கியமான காரியம், மன்னிப்பு. அதிகமாக பிறரை மன்னிங்க. தேவனுடைய மன்னிப்பை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அவன் சொன்னதுக்கா இது வேற கம்பெனி கார்டு. சரி பாருங்கள், அடுத்த பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டு, மன்னிப்பு. சரிங்களா? முடிஞ்ச வழி கூடுமான மட்டும் மற்றவங்களை மன்னிச்சிருங்க. வைராக்கியமாக இருக்காதீங்க, வெறுப்பாக இருக்காது, மன்னிச்சு விட்ருங்க. ஆமென். பாருங்கள், வசனம் சொல்லுது பாருங்கள். பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே, எனக்கு விரோதமாக என் சகோதரன் ஏதாவது குற்றம் செஞ்சா, தப்பு செஞ்சா, சொல்லுங்கள், குற்றம் நடந்தது என்னன்றோம் இல்லையா? சொல்லுங்கள், குற்றம் செய்தால் மன்னிக்கணுமா அப்படின்றாப்புல. நீங்கள் குற்றம் செய்யாமலே மன்னிக்க மாட்டேன்றாங்க சார், இருக்கிறீங்களா? பேதுரு கேட்குறாப்புல, ஐயா, குற்றம் செஞ்சேன், என் சகோதரன் எனக்கு குற்றம் செஞ்சுட்டான்னா மன்னிக்கணுமா? எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்றாப்புல. அதற்கு இயேசு 7 தடவை மன்னிக்கவா அப்படின்றாப்புல. 7 தடவை மாத்திரமில்லை, 70 மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். மன்னிச்சுட்டே இருன்ற. எப்படி எனில், அப்படி சொல்லிட்டு தான் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்கார இடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறார். அப்போ ஒருத்தருக்கு 1000 ரூபா கடன் கொடுத்துருக்குறாப்புல. 10,000 தாளந்துனா 10,000 தாளந்து, 10,000 தாளந்து. நல்லா கவனிச்சுக்கோங்க, கரங்களை தட்டி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், ராஜா ஒருத்தருக்கு 10,000 தாளந்து கடன் பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். 10,000 தாளந்து, 10,000 தாளந்து கடன் பட்ட ஒருத்தனை ராஜா கிட்ட கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ராஜா சொல்கிறாரு, எப்பா, நீ உன் கடனை அடைக்கவே இல்லை, அதனால் உன்
பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். எப்படி? உலகபூர்வமாக ஒரு ராஜா, ஆமாம், மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விற்றுட்டு கடனை உனக்கு இருக்கிற பூரா விற்றுட்டு போ அப்படின்ட்டான். எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ அவன் சொல்கிறான், அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவரே என்னிடத்தில் பொறுமையாக இரு, எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். எல்லாத்தையும் கொடுத்துறேன் அப்படின்ட்டாப்புல. பாருங்க, இவர் கொடுமைக்கார ராஜான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த நிமிஷமே பயங்கரமாக மனம் உறங்கிறாரு. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனத்திறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனே அவனுக்கு மன்னித்து விட்டான். கையை தட்டி தேவன் உறுதிப்படுத்துகிறார் பாருங்க. காலையில் நான் எதை சொன்னேன்? விடுதலை பற்றி பேசினேன்னா, ஆமாம், நான் சொல்கிறேன், மறுபடியும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், ஏசப்பா உங்கள் மேலே மனதுருகி உங்களை விடுதலை ஆகியிருக்கிறார். ஆமேன். எல்லா பிரச்சனையும் விடுதலை. ஏங்க 10,000 தாளந்து கடன். இவன் என்ன கேட்குறான்? டைம் தானே கேட்குறான். அப்போ டைம் கேட்டால் என்ன கொடுக்கணும்? டைம் தானே கொடுக்கணும். சரிப்பா, பரவாயில்ல, போ, அடுத்த மாதம் கட்டாயம் அடைச்சி தீர்த்துரும். அப்படி சொல்லலை ராஜா. நீ கடனே தர வேண்டான்ட்டார். கையை தட்டி என்ன மனதுருக்கம் பாருங்க. நான் சொல்கிறேன், அதை விட ஏசப்பா பெரியவருன்றேன். ஆமேன். இருக்கிறீங்களா? அவர் அந்தளவுக்கு உங்களை மன்னிச்சிருக்கிறாருன்றேன். ஆமேன். அந்த அளவுக்கு உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறாருன்றேன். இருக்கிறீங்களா? ஆமேன். ஆமாம். பாருங்க, 10,000 தாளந்த பிறவுத்தா 10 வருஷம் கழிச்சு தான் அப்படின்னு சொல்லவே இல்லை. நீ தரவே வேண்டாம்டா. அந்த ஊழியர் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனே அவனுக்கு மன்னித்து விட்டான். தரவே வேண்டாம் அப்படின்ட்டார். போ அப்படின்ட்டாப்புல. நான் சொல்கிறேன், ஏசப்பா உங்களை அதை விட மேன்மையாக மன்னிச்சிருக்கிறேன். வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். ஆமே. தைரியமாக இருங்க. நான் மன்னிக்கப்பட்டு இருக்கிறேன். என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறான். பாவத்துக்கு, சாபத்துக்கும், வியாதிக்கும், வறுமைக்கும் விடுதலை ஆக்கியிருக்கிறான். நீங்கள் செழிப்பதே தேவ சித்தம். ஓகே, சரி. அடுத்து, அப்போது இப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம், 100 தாளந்து கூட இல்லை, வெள்ளி பணம், டம்மி பணம், வெள்ளி பணம், தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் அப்படின்ட்டாப்புல. அவன் இதே மாதிரி கெஞ்சிறான். அவனுடைய வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் சேம் வேண்டிக் கொண்டான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த 2 வருஷம் ஒரே மாதிரி இருக்கும். 26, ஆமாம், 29 ஒரே மாதிரி இருக்கும். அப்போது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். இங்கே 29, அப்பொழுது அவனுடைய வேலைக்காரன், ஆண்டவரே அவன் காலில் விழுந்து என்னிடத்தில் பொறுமையாரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று வேண்டிக் கொண்டான். போதுமா? சேம் தான். என்ன, அவன் ஆண்டவரேன்ட்டான், இவன் ஆண்டவரே விட்டுட்டானா? ரைட் போக. இப்போ அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் மூலம் அவனை காவலிலே போட்டு வைத்தான். இதை பார்த்த உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு நேராக ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. ராஜாக்கிட்ட போயிட்டு சொல்கிறான், இப்போ தானே இவனை மன்னிச்சிங்க, அவன் என்னன்னா இப்படி பண்ணிட்டானதும். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் நான் உனக்கு கடன் முழுவதையும் மன்னித்து விட்டேனே. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவனை கடனை தீர்க்கிற வரைக்கும் அவனை பிடிச்சி கட்டி போட்டான். அப்போது நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய், ரொம்ப முக்கியம் சொல்லுங்கள், மனப்பூர்வமாக மன்னிக்காவிட்டால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் அப்படின்ட்டார். இதில் புரியுது? நல்ல புரிஞ்சு. மன்னிப்பை விதைச்சி மன்னிப்பை அறுவடை பண்ணிக்காங்க. ஆமே. எவ்வளோ மன்னிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவனால் மன்னிக்கப்படுவீர்கள். ஆமே. இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், யார் எந்த பிரச்சனையை கொடுத்துருந்தாலும் தண்டிக்கணும்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து மன்னிங்க. ஆமே. அதுதான் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேச போகிறோம். கணவன் மனைவி உறவில் ரொம்ப மன்னிக்கணும். கணவன் மன்னிக்கணும், மனைவி மன்னிக்கணும். அதான் வாழ்க்கை பாருங்கள். தண்டிக்கக்கூடாது. மன்னிச்சிட்டேன் அப்படின்னா மன்னிச்சிட்டேன் அப்படின்னு மூஞ்ச தூக்கி வச்சுட்ருப்பாப்புல, பேசாமல் இருப்பாப்புல. மன்னிச்சிட்டேன்னு மனைவி பார்த்துருக்கீங்களா? ஆத்திரம் தீராது, கோபம் அடங்காது. மன்னிச்சிட்டேன் அப்படின்னு பார்ப்பல, ஆனால் பேசவே மாட்டாப்புல, அப்படியே அமைதியாக இருப்பாப்புல. சரிங்களா? அதனால் தயவுசெய்து கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியமானது. மன்னிங்க, தைரியமாக மன்னிங்க. என்ன வந்துட போகுது? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஓகே. கர்த்தர் உங்களுக்கு நிறைய மன்னிச்சிருக்கிறார். அதனால் மன்னிச்சுக்கிட்டே இருங்க. நான் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன். இது முக்கியமான 2வது பாயிண்ட். மொதல் பாயிண்ட்டு
பூமியில் எந்த காரியத்தை குறித்து ஒருமனப்படும் போது அது நமக்கு நடக்கும். ஆமென். பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் இனிமேல். ஓகே, அதனால் எதுனாலும் தொடர்பு கொள்ளுங்க, ஜெபம் பண்ணும். ரெண்டாவது, மன்னிங்க. தேவன் மன்னிப்பதில் தயப்படுத்திருக்கிறார். அவர் அப்படி தான் மன்னிக்கிறார் உங்களை. அவர் அவ்வளோ மன்னிக்கிறார். ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் மன்னிக்கிறார், ஒவ்வொரு குற்றத்தையும் மன்னிக்கிறார், ஒவ்வொரு தப்பையும் தவறையும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால் தாராளமாக மன்னிங்க. மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் தருவாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து இதை மட்டும் சொல்லிடுறேன். ஆமென். டைமும் 7:30 வரை இருக்குது. நான் குயிக்காக முடிக்கிறேன். ஆமென். பாருங்கள், திருமண உறவு. திடீர்னு அன்றைக்கி ஒரு நாள் ஒரு செய்தி நான் புதுசாக கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரர் சொன்னார், டைவர்ஸ் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன். ஒருவேளை ஹஸ்பண்ட் இறந்துருந்தா விவாகரத்து ஆனாலும் கட்ட மாட்டோம். இறந்துருந்தா ஓகே, விடவுனா ஓகே பிரதர் அப்படின்னாப்புல. அப்படியா, எப்படின்னு வசனம் சொல்லுதில்ல பிரதர், அதனால் நான் வசனத்தின்படி தான் வாழ்வேன். அதனால் விடவுனா கல்யாணம் பண்ணிடலாம், டைவர்ஸ் ஆனவங்கன்னா வேண்டாம் அப்படின்னு ஒரு சகோதரர் சொன்னாப்புல. அது அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய நம்பிக்கை. நான் இதை கேட்கும்போது ஷாக் ஆகிட்டேன். அப்படியா இருக்குது, ஐயோ நம்ம வேற அப்படியா அப்படின்ட்டு கடகடன்னு எடுத்து இதுதான் படித்தேன். சரிங்களா? நான் உங்களுக்கு இதில் தெளிவாக இருந்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஏசப்பாட்டு பரிசேயர்கள் கேட்குறாங்க. அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி சோதிக்கிறதுக்காக சொல்கிறாங்க, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்திலாவது தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளி விடுவது நியாயமா அப்படின்றார். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தேவன் நினச்சிருக்கிறாரு, ஒரே மாம்சமாக இருப்பாங்களாம், அவங்க பிரியவே கூடாதான், ஒரே மாம்சமாக இருப்பாங்களாம், தேவன் இணைத்த இணைப்பு அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அப்படி சொல்லிட்டு அதனால் வாசிக்கவில்லை அப்படின்றார். இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் இணைச்சிட்டார், மனுஷன் யாரும் பிரிக்கக்கூடாது அப்படின்னு தேவன் ஸ்ட்ராங்காக சொல்கிறார். ஏசப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டு இருக்கிறாரு அப்படின்றாப்புல. மோசே கட்டளையிட்டு இருக்கிறாரு எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் அப்படின்றார். அதற்கு ஏசப்பா சொல்கிறாங்க, அதற்கு கட்டளையிட்டு இருக்காரு என்றார். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். அப்படிலாம் தேவன் ஒன்றும் கட்டளை கொடுக்கல, ஆதியில் அப்படி இல்லை. மோசே தான் உங்கள் இருதயம் அப்படி கடினமாக இருக்குது, அதனால் சரி போட்டு அப்படின்னு சொல்லி தான் தள்ளுதலை சீட்டை கொடுத்து ஒதுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை, ஆதியில் நீ தள்ளி விடணும்னு சொல்லவே இல்லை அப்படின்றார். ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி, ரொம்ப முக்கியமான வார்த்தை, தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விட்டுட்டு வேசித்தனம் பண்ணி வேற யாரோட தொடர்பில் இருந்து வேற ஒருவரோட வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா தாராளமாக வேற கல்யாணம் பண்ணலாம். சரிங்களா? ஒருத்தர் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனுக்கும் அதே தான். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. மனைவின்னா மனைவிக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. ஆமாம், ஆண்களுக்கு மட்டும் வேறு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையாது, பெண்களுக்கும் அப்படித்தான். நல்லா புரிஞ்சுக்குவோம். வேசித்தனம் பண்ணி வேறு கல்யாணம் பண்ணிவிட்டு வேறு கனெக்ஷன் இருக்குது, அவங்களோட தான் சேர்ந்து வாழ்வாங்க, வேறு ஒரு தொடர்பு இருக்குன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். நீங்கள் தாராளமாக வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணலாம், கரங்களை தட்டி. ஓகே, ஆமாம், பண்ணாமல் இருக்கிறது உங்கள் விருப்பம், ஆனால் பண்ணுறது தப்பு கிடையாது, அது தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அவங்க வேறு ஒருத்தவங்களோட தொடர்புலேருந்து வேறு ஒரு வாழ்க்கை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சேம் ப்ராசஸ். ஓகே, ஆமென். இவ்வளோ தான், இது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஓகே, இதுக்கு அடுத்து ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல் அமையும். ஓகே, அதெல்லாம் ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யலாம். இது ஸ்ட்ராங்காக நீங்கள் டிசிஷன் எடுத்துடலாம். வேறு ஒருவோட தொடர்பு, வேறு ஒரு வாழ்க்கை அப்படி அமைஞ்சிட்டுன்னா தாராளமாக அவங்க டைவர்ஸை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா உங்கள் பாட்டுக்கு திருமணம் செய்யாமல் இருக்கனாலும் உங்கள் விருப்பம். சரிங்களா? ஓகே, அப்படி இருக்கும்போது
அதை தான் சொல்கிறார். அப்படி விபச்சார பேசித்தனம் செய்த நிமித்தமே அன்றி அந்த மாதிரி தப்பு செய்யாமல் சும்மா தள்ளிவிட்டா, தள்ளி விட்டுட்டு வேற ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டா அவன் விபச்சாரக்காரனாக இருப்பான், செய்கிறவனாக இருப்பான். தள்ளி விட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரக்காரனாக இருப்பான். புரியுதுங்களா? கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இவர் காரணமே இல்லாமல் தலைவர் தள்ளி விட்டுட்டு போய் வேற கல்யாணத்தை பண்ணிடுறார். தள்ளி விட்டவளை வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணாலும் அது விபச்சாரமாக இருக்கும் அப்படின்றார். சரிங்களா? தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே, சரி. இதுலேயும் அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு துணையை தேடி போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அது துணை அமைகிறதெல்லாம் தப்பே கிடையாது. அதெல்லாம் தேவன் கண்டிப்பாக அப்படி தனியாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, அதனால் இதில் ஏதாவது குழப்பம் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நடத்துவார். இது தெளிவாக இருக்கணும். ஓகே, இந்த காரியம் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர். அப்போது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, இப்போ டைவர்ஸ் ஆனவங்களை கல்யாணம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், அதில் தப்பே கிடையாது. கணவன் இறந்தால் தான் விடோவை தான் கல்யாணம் பண்ணணுமான்னா அப்படிலாம் கிடையாது. டைவர்ஸ் ஆனவங்களும் கல்யாணம் பண்ணலாம். சிலர் வாழ்க்கையில் பிடிக்காது, அடித்து துன்புறுத்தி கொடூரமாக்கி பிடிக்காது, வெறுத்து தள்ளி விட்டுருவாப்புல, அவங்க வேற ஒரு திருமணம் அமைச்சிக்கலாம்னா தாராளமாக அமைச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருமணம் பண்ணாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வு இருக்கு இல்லையா? தவறான எண்ணத்தோட அந்த ஆசைகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தவறான பாதையில் போகிறதுக்கு அழகாக ஒரு கல்யாணத்தை பண்ணி உண்மையும் உத்தமமாக ஆண்டவருக்காக வாழ்கிறது மேலானது. கரங்களை தட்டி எத்தனை புரியுது? ஆமென். திருமணம் பண்ணாமல் மோசமான வாழ்க்கைக்கு போகிறத விட வேறு ஒரு திருமணத்தை பண்ணிவிட்டு நிம்மதியாக ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக அந்த கணவனாரோட சந்தோஷமாக வாழ்கிறது நல்லது. அது தேவனுக்கு பிரியமானது. ஓகே, சரி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி இந்த காரியத்தை கர்த்தர் என்னோடு உணர்த்தினால இந்த 3 காரியத்தையும் பேசியிருக்கோம். 1, நீங்கள் ஒருமனப்படும் போது கண்டிப்பாக கட்டாயம் நடக்கும். கரங்களை எந்த காரியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் ஒருமனப்படும் போது அது நடந்தே தீரும். 1. 2வது, அதிகமாக மன்னிங்க. தேவன் நம்மளை அதிகமாக மன்னிக்கிறார். 10,000 தாளந்து எங்கே இருக்குது, 100 வெள்ளிக்காசு எங்கே இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு மன்னிக்கணும். ஓகே, மன்னிங்க, பிறரை மன்னிங்க. தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. தேவனுடைய மன்னிப்பை உணராமல் அடுத்தவங்களை குற்றப்படுத்தி ஒதுக்கி அவமானப்படுத்தி கேவலப்படுத்துகிறவங்க ஒரு நாள் கேவலப்பட்டு தான் நிற்பாங்க, அவமானப்பட்டு தான் நிற்பாங்க. மற்றவங்களை மன்னிச்சு சரி போட்டு அறியாமல் செஞ்சுட்டேன், விடு, ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம், ஆண்டவரே நீங்கள் மன்னிங்கப்பா, பார்த்துக்கோங்கப்பான்னு ஃப்ரீயாக விட்டுட்டு போயிட்டே இரு. ஓகே, நம்முடைய தேவன் மன்னிப்பதில் தயப்படுத்தவர். கணவன் மனைவி உறவில் ரொம்ப மன்னிங்க. பிள்ளைகள் பெற்றோர் ரொம்ப மன்னிங்க. வைராக்கியமாக வீம்பாக இருக்காதீங்க, மன்னிங்க, விட்டு கொடுங்க. ஆமாம், நம்மளை தேவன் மன்னிக்கலையா? அவர் நமக்கு அப்பா, நம்ம அவருடைய பிள்ளைங்க. நம்ம என்ன சேட்டை பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம். முல்லை மாதிரித்தனம் நான் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் ரொம்ப பரிசுத்தவான்களாக இருக்கலாம். நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோம். ஆனால் தேவன் நம்மளை நேசிக்கிறாரு, மன்னிக்கிறாரு, நம்மளை வாழ வைக்கிறாரு, நமக்கு தேவையெல்லாம் சந்திக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. அப்படியே பிளஸ் பண்ணுறேன். பிள்ளைகளை மன்னிங்க, தன்மையாக எடுத்து சொல்லுங்கள், திருந்ததுக்கான வாய்ப்பு கொடுங்க, தேவன் உயர்த்துவார். அடுத்து 3வது, திருமண காரியங்கள் வேசித்தனம் பண்ணி வேறு ஒரு தொடர்போடு வேறு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாங்கன்னா தாராளமாக வேறு கல்யாணத்தை பிள்ளைகளை பண்ணி வைங்க. பயப்படாது, வேதத்தில் அதுக்கான அனுமதி இருக்குது. ஓகே, எப்படி இல்லைன்னா கஷ்டம், கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல ரொம்ப கஷ்டம், வாழ முடியலை பிரதர் அப்படின்னீங்கன்னா, பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா, டைவர்ஸ் ஆகிட்டுன்னா வேறு ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கலாம் தாராளமாக. ஆண்டவருக்காக உண்மையாக குடும்பமாக சந்தோஷமாக வாழட்டும், தலைமுறைகள் பெருகட்டும். நீங்கள் பழுகி பெருகணுங்கிறது தான் ஆதியில் இருக்குது. தேவனுடைய விருப்பமும் சித்தமும் அதுதான். ஈசாக்கு ஒரே மனைவி உடையவனாக இருந்தார், 180 வருஷம் வாழ்ந்தார். கையை தட்டி, அது ஒரு பிளஸ்ஸிங். தீர்க்காயசோடு வாழலாம். ஒரே மனைவி உடையவர்கள் பாக்கியசாலிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே மனைவிக்கு உண்மையாக வாழ்கிறது. ஓகே, ஒரே மனைவி தான் அப்படின்னு சிலர்லாம் 2 மனைவி 2 மனைவினா இறந்துருவாங்க,
பிரிஞ்சு போயிடுவாங்க, வேறு திருமணம் பண்ணிடுவாங்க. வேறு கல்யாணம் பண்ணுறது தப்பே கிடையாது, சரிங்களா? எனக்காக சொல்லலை. ஆமாம், பிரதர் கரெக்டாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவர் ரூட்டை சரி பண்ணுறாரு பேர் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி இல்லை. நான் எனக்காக இது தியானிக்கவே இல்லைங்க, இது ஆமாம் பொதுவாக நமக்காக தியானிச்சேன். அதனால் இல்லை, ஸ்ட்ராங்காக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, கண்களை மூடி. நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். அடுத்து இந்த மீட்டிங்களுக்காக ஜெபிச்சுக்காங்க. நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வர தேவன் கிருபை செய்வார்கள். நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஏன்னா தேவன் சொல்லி நான் போகிறேன். ஆமாம், நான் எந்த காரியமாக இருந்தாலும் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. அவர் ஓகேன்னா நான் கிளம்பிடுவேன். இந்த முறையும் அப்படி தான் கர்த்தர் சொல்லி போகிறேன். அடுத்த முறை, இந்த முறை இப்படி சாதாரணமாக போகிறேன், அடுத்த முறை ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து நம்ம சென்னைக்கு போனால் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு ஒரு நாள் அங்கே போய் மீட்டிங் போடுறது தேவன் கிருபை செய்வார். கையை தட்டி சீரியஸாக நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து நம்ம சென்னைக்கு போகும்போது நிறைய பேர் சென்னையில் நமக்கு இருப்பாங்க. அப்போது ஒரு நாள் அவங்களோட நேரம் செலவு பண்ணிப்போம். இந்த தடவை லிடியா சிஸ்டர் கூட இருக்க மாட்டாங்க. அவங்களோட நேரம் செலவு பண்ணி அவங்களுக்காக ஊழியம் செய்ய தேவன் கிருபை பாராட்டுவார். எனக்கு ஏதோ உணர்த்தப்பட்டுச்சு, அதனால் சொல்கிறேன். அதனால் ஜெபம் பண்ணிக்காங்க. அப்படி எந்த ஊருக்கு வந்தாலும் உங்கள் குடும்பம் மாத்திரமல்ல, உங்கள் கூட ஒரு கூட்டத்தையே கர்த்தர் ஏற்படுத்துவாராக. அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க தேவன் கிருபை செய்வார். இது ஏற்கனவே நமக்கு நடந்திருக்கு. தஞ்சாவூருக்கு போயிருக்கிறேன், கும்பகோணத்துக்கு போயிருக்கிறேன். தஞ்சாவூரில் நம்ம குடும்பமாக சேர்ந்து ஜெசிந்தா சிஸ்டர் வீட்டில் நம்ம மீட்டிங் நடத்தியிருக்கிறோம். கும்பகோணத்தில் நம்ம ராஜேந்திரன் பாஸ்டர் சர்ச்சில் 2 முறை போய் நடத்தியிருக்கிறோம். இப்பவும் கூப்பிட்டுட்டே தான் இருக்காப்புல. நான் தான் கொஞ்சம் இந்த மீட்டிங்கெலாம் இருக்கிறனால கும்பகோணம் போகல. அநேகமாக அடுத்த மாதம் கர்த்தருக்கு சித்தமானால் போயிடலாம், பார்ப்போம். ஜெசிந்தா சிஸ்டர் வீட்டுக்கும் போயிட்டு வரலாம் கர்த்தருக்கு சித்தமானால். ஓகே, அதனால் எனக்கு அன்பானவர்களே ஜெபம் பண்ணிக்காங்க. நம்ம எங்கே போனாலும் ஒரு கூட்டமாக இந்த நல்ல சத்தியத்தை, இந்த நல்ல தகப்பனுடைய அன்பை ஜனங்களுக்கு சொல்கிறதுக்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, திரள் கூட்டமாய் பெருகணும், கர்த்தர் நல்லவர்னு உலகத்துக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும். ஓகே, காட் பிளஸ் யூ. நான் அப்படியே பிளஸ் பண்ணுறேன். கண்களை மூடி. ஆமென். ஆனால் இந்த மீட்டிங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிக்காங்க. கர்த்தர் நேர்த்தியாக நடத்துவார்கள், நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி. நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி. உங்கள் அன்புக்கும், உங்கள் பாசத்துக்கும், உங்கள் ஈவுக்கும், இரக்கத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் போனேன் பாருங்கள், அப்படி தான் இனி போகணுன்னு முடிவு எடுத்துருக்கிறேன். ஒரு நாள் நேராக இங்கேருந்து தஞ்சாவூரில் ஜெசிந்தா சிஸ்டர் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்து எங்கே போகிறேன்? கும்பகோணம் போகிறேன். கும்பகோணத்துலேருந்து கல்யாணம் பக்கத்தில் நம்ம மதி சிஸ்டருக்கு கல்யாண வீட்டுக்கு போகிறேன். கும்பகோணம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அந்த ஏரியாவெல்லாம் அங்கே போயிட்டோம்னாலே நம்ம எதெல்லாம் கேள்விப்பட்டோமோ, என்னது மணப்பாறை, கும்பகோணம், சீர்காழி, என்னெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட ஊரெலாம் அங்கே தான் இருக்குது. மானாமதுரை, வேறு என்ன சொல்கிறதுக்கு, எல்லாம் அங்கே தான் இருக்குது. எல்லா ஊரும் அங்கே தான் இருக்குது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், வேறு என்ன சொல்கிறதுக்கு, அறந்தாங்கி, எல்லாம் அங்கே தான் இருக்குது. நம்ம என்னெல்லாம் கேள்விப்பட்டோமோ எல்லா ஊரும் அங்கே தான் இருக்குது. அப்போது அப்படி போனேன் பாருங்கள். ஒரு நாள் எல்லா ஊர் வழியாகவும் போனேன். ஆமாம், ஆண்டவர்கிட்ட நான் சொல்லித்தான் போனேன். இப்போ சும்மா போகிறேன், அடுத்து இந்த ஊருக்கெல்லாம் ஊழியம் செய்யணும். தேவன் நல்லவர்னா நான் அவருடைய கிருபையின் சுவிசேஷத்தை பரப்பணும். ஆமென். ஆமாம், கால்மதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகன்றிருக்கு பாருங்கள். அப்போது அடுத்து கும்பகோணம் போயிட்டு அதை முடிச்சுட்டு எங்கே போனேன்? நேராக சென்னை போனோம். நம்ம மோலின் மேரி சிஸ்டர் பொண்ணு கல்யாணத்துக்கு. அப்படியே கும்பகோணத்துலேருந்து பஸ் ஏறினான்னு நினைக்கிறேன், இல்லை வேறு ஏதோ ஊருக்கு போக சொன்னேன். ஆமாம், அப்படியே பஸ் ஏறி அப்படியே போகுது. கடலூர், இல்லை பாண்டிச்சேரிலாம் போகுது. பாண்டிச்சேரி வழியாக தான் பஸ்ஸு போகுது. அப்படியே போய் சென்னை போய் சேர்ந்த நிறைய ஏரியாக்கள், மேல்மருவத்தூர், அப்படியெல்லாம் போகுது வண்டி. பார்த்துட்டே போகிறேன். எல்லா ஊர் வழியாகவும் போனேன். நல்ல போய் சென்னையில் இறங்கி ரிட்டன் வந்தேன். அப்போது நான் விசுவாசிக்கிறேன். இங்கேருந்து போகும்போதே திருநெல்வேலி, மதுரை அப்படியே தான் போகணும் பாருங்கள். மதுரையில் இறங்கி தஞ்சாவூர் அப்படியெல்லாம் போகணும். கர்த்தர் நல்லவர். அப்படியெல்லாம் ஃப்யூச்சரில் ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்வார். அடுத்தடுத்து நம்ம மக்கள் வீடுகளில் போய் சபையாராக கூடி போய் வேனில், கார்லெல்லாம் போய் ஊழியம் செய்வோம். தேவன் செய்து முடிப்பார். எழுதி வச்சுவோங்க. கட்டாயம் நடக்கும். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கட்டாயம் நடக்கும். அப்படிப்பட்ட ஊழியமாய் நம்ம ஊழியம் மாறும். ஒரு ஊரை போய் தூரத்தில் இருக்கிற
உங்கள் வீட்டில் ஒரு நாள் நம்ம சபையார சேர்ந்து ப்ரேயர் நடத்த தேவன் கிருபை செய்வார். கையை தட்டி. வருஷத்துக்கு ஒருக்க போதாதான், குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் வருஷத்துக்கு நிறைய தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இறங்கிடுவோம்லோ வேனில் துப்புன்னு நிச்சயதார்த்த வீடு மாதிரி, முகூர்த்த வீடு மாதிரி உங்கள் வீடு களை கட்டிடும். சேர்ந்து தேவனை ஆராதித்து மயம்படுத்தும். உங்கள் வீட்டில் ப்ரேயர் நடத்த தடையாக இருக்குன்னா, பிரச்சனையாக இருக்குன்னா, ஒரு மண்டபம் பிடிப்போம், ஒரு ஹால் பிடிப்போம், அங்கே வச்சு ப்ரேயர் நடத்துவோம். சரிங்களா? ஆராதிப்போம், தேவனை மகிமைப்படுத்தும். ஒரு நாள் அங்கே சாப்பிட்டுட்டு ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தாப்புல பார்க்கலாம். ஓகே. அதனால் இதெல்லாம் தரிசனங்கள் நிறைவேறும். கர்த்தர் நம்மை கொண்டு சேர்வார். அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன். கண்களை மூடி இதுக்கெல்லாம் ஜோம் பண்ணிக்காங்க. ஒருமனப்படுவோம். தூரத்தில் இருக்கிறோன்னு வருத்தப்படாதீங்க. லைவ்லேயே ஆராதிக்கிறோமேலாம் இல்லை, சீக்கிரத்தில் ஐக்கியத்தில் இன்னும் தேவன் நம்மளை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போவார். உங்களுக்கு அந்த வெறுமையே இருக்காது. ஆன்லைனில் ஆராதிக்கிறோம், சர்ச்சில் ஆராய்ச்ச ஃபீல் இல்லை, அந்த ஃபீலே வராது. இயேசு நாமத்தினார் ஏதோ ஒரு சர்ச்சில் ஒன்றும் இல்லாமல் ஆராதிச்சுட்டு வர்றதுக்கு உயிரோடு ஜீவனோடு ஆராதிக்கிற இந்த ஆராதனை மேலானது. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்படித்தான் ஆராதிக்கணும்னு சொல்லலை, நமக்கு தேவன் அப்படி வச்சிருக்கிறார். நம்மளை தேவன் வேறு விதமாக நடத்துகிறார். ஓகே, ஆமாம், இதுதான் சரி அதுதான் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லலை. நமக்கு இதுதான் வழி, நமக்கு தேவன் இப்படி தான் நிர்ணயிச்சிருக்கிறார். ஓகே, காட் பிளஸ் யூ. நான் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன். கண்களை மூடி முக்கியமான காரியம் மறந்துடாதீங்க. இன்றைக்கி சொன்னதெல்லாம் அவன் யாக்கோபு வெறும் கையோடு வந்தவனே இரு பரிவாரத்தோடு தேவன் திரும்ப பண்ணினார். கையை தட்டி தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தார். அப்படி கர்த்தர் உங்களை உங்கள் சொந்த ஊருக்கு கொண்டு சேர்ப்பார். புகுந்த வீட்டில் இருக்கிறவங்களை பிறந்த வீட்டுக்கு கொண்டு போவார். சொந்த மண்ணுக்கு போவீங்க, சொந்த நாட்டுக்கு வருவீங்க, சொந்த இனத்தார் இடத்துல வருவீங்க. மலேசியாவில் இருக்கிறவங்க, இலங்கையில் இருக்கிறவங்க பிறப்பிடம் இதுதான் பாருங்கள். நீங்கள் தமிழர்களாக இருந்தாலும் மலேசியாவில் இருந்தாலும், ஆமாம், கர்த்தர் எனக்கு நேற்றே உணர்த்தினது, முந்தானாலே உணர்த்தினது பாருங்கள். உங்களுக்கு என்னதான் நீங்கள் மலேசியாவில் இருந்தாலும், அங்கேயே பிறந்து வளர்ந்தாலும், தமிழர்களாக இருந்தாலும், பெருக்மான் செய்யா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார். புரியுதா? ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் தான் இருக்கார். அதனால தான் ஒரு பொண்ணு மலேசியாவிலேருந்து கூலி படம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்துருக்கு. ஏன் தெரியுமா? அந்த ஃபீல் காசு செலவு பண்ணி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா தான் அது பார்த்த மாதிரி இருக்குன்னு வந்திருக்கு. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன தான் நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், இங்கே இருக்கிற என்ன சொல்கிறதுக்கு ஊழியக்காரங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க பாருங்கள். அதனால் கர்த்தர் இங்கெல்லாம் உங்களை வர பண்ணுவார். சகஜமாக மாறும். நீங்கள் வந்து போகிறதெல்லாம் சகஜமாக மாறும். இதெல்லாம் விரும்புங்க, கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். சகஜமாக மாறும். உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காது. சொந்த தேசம், சொந்த மக்கள், சொந்த இனம், அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து, அந்த ஊரை பார்த்தேன், திருநெல்வேலி, இப்போ நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் சொல்கிறேன் தஞ்சாவூர், புதுக்கோட்டை அப்படின்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் ஐயோ ஏக்கத்திலே பார்ப்பீங்க இல்லையா? இயேசு நாமத்தினால சொல்கிறேன், ஏக்கமெல்லாம் மாறுன்றேன். கண்டிப்பாக கர்த்தர் செய்வார்ன்றேன். ஆமென். அப்படி வந்து இங்கெல்லாம் இருந்து இங்கெல்லாம் ஊழியம் செஞ்சு தேவனை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்வார். கரங்களை தட்டி இலங்கையில் இருக்கிற சிறிதம் பிரதர் குடும்பம், வால்டர் பிரதர் குடும்பமாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நீங்கள் இங்கே வர்றது, நாங்கள் அங்கே வர்றது, நாங்கள் மலேசியாவில் கனவுலையே பார்த்துட்ருக்காம, சைனீஸ் ஃபுட் அப்படி கனவுலையே பார்க்காம, நேரில் ஆமாம் சாப்பிட்றதுக்கு, சந்திக்கிறதுக்கு, ஆமாம் கோலாலம்பூர்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு தேவன் கிருபை செய்வார். கச்சத்தீவெல்லாம் பார்க்குறதுக்கு தேவன் கிருபை செய்வார். மீக்கிறோமோ இல்லையோ பார்த்துடுறோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். கண்களை மூடி நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. உங்கள் ஆசீர்வாதம் எங்கள் மேலே இருக்குது. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே, யாக்கோபின் தேவன் எங்கள் தேவன், துணையாளர், எங்களை விட்டு விலகுவதே இல்லை. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் எங்களோடு கூட வந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். எல்லா குறைகளும் நீங்கி போகிற காரணம் இன்றைக்கும் கஷ்டத்தோடு, கவலையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு எந்தெந்த சூழ்நிலையில் யார் இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறீங்க. எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் விடுவித்து ஒவ்வொருவரையும் சாட்சியை நிறுத்துகிறக்காக நன்றி. இந்த மாதம் வாக்குத்தத்தின்படி நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறக்காக நன்றி. மீதம் எடுக்கத்தக்கதாக இந்த மாதம் எங்கள் பொருளாதாரம் அமைவதாக. கடன்களை அடைச்சி ஆண்டவரே, கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுகிற கஷ்டம், வியாதியிலிருந்து பரிபூர்ண விடுதலையை, சுகத்தையும் கொடுத்து நல்ல தீர்க்காயுசோடு சாட்சியை வாழ வைப்ப கஷ்டம். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், பிரிவினைகள்லாம் நீங்கி நானும் என் வீட்டார் என்ற கர்த்தரையை சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல குடும்பமாய் கணவன் மணி பிள்ளைகளாய் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த, துதிக்க, ஆராதிக்க, கொர்நலை வீட்டில் குடும்பமாக சேர்ந்து
ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை கூடி கேட்டது போல, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு மீட்கப்பட்ட போல, ரட்சிக்கப்பட்டது போல ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்படிப்பட்ட அற்புதங்கள், அடையாளங்கள் நடப்பதாக, நன்மைகள் மேன்மைகள் நடப்பதாக. உங்கள் நாமம் பெரிதாய் மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதியான மகிமையெல்லாம் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி காட் பிளஸ் யூ. நம்ம மனதார ஆசீர்வதிக்கிறேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம், நாம் பாவங்களுக்கு சத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர்தாமே தம்முடைய சரீரத்தை நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தால் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியம் நம்ம நேரோடு கூட இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.